வீக்கெண்ட் ஆனாலே எல்லாருக்கும் வெளியில போகணும்னு தோணும். வெளியில போற ஐடியா வந்தாலே நிறைய பேருக்கு பீச்சுக்கு போகணும் தான் தோணும். ஆனா சப்போஸ் நீங்க பீச்சுக்கு போற அந்த சமயத்துல சுனாமி வந்தா என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் அன்சைன்ட். சுனாமியிலிருந்து தப்பிப்பது எப்படி? 2004ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய சுனாமி இந்தியா, ஸ்ரீலங்கா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் முக்கியமா இந்தோனேஷியால இருக்க சுமத்ரான்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 நாடுகளை தாக்கி 2,50,000 உயிர்களை எடுத்துட்டு போச்சு. அது இப்ப வரைக்கும் பல பேரும் நினைவுகள்ல ஆறாத வடுவா தான் இருக்கு. பட் இப்படி ஒரு சுனாமி வரப்போது இங்கிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த சமயத்துல சுனாமி தாக்கும்போது யாருக்கிட்டுமே இல்ல. சுனாமி வரப்போதுங்கிற ஒரு வார்னிங் சிஸ்டம் அப்ப இருந்திருந்தா மட்டுமே ஆல்மோஸ்ட் 30% உயிர்களை காப்பாத்திருக்கலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்கவே சுனாமி வார்னிங் சிஸ்டம் முன்னெடுத்து நடத்தப்பட்டது. முக்கியமா இந்தியாவில் 2007ஆம் வருஷம் இன்காய்ஸ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்றாங்க. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இந்த இன்காய்ஸ் கீழே தான் சுனாமி வார்னிங் சிஸ்டம் இப்போ வரைக்கும் கண்காணிக்கப்பட்டு இருக்கு. சரி, சுனாமி வார்னிங் சிஸ்டம்னா என்ன? முதல்ல சுனாமி வரதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? சுனாமி நடக்க போதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம 3 வகையில கண்டுபிடிக்கலாம். ஒன்னு, சுனாமி வரதுக்கு மிக முக்கியமா காரணமா இருக்க ஆழ்கடல் எரிமலைகளும் ஆழ்கடல் நிலநடுக்கங்களும். ஸோ இந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போதுன்னு தெரிஞ்சிருந்தாலே சுனாமி எதை நோக்கி டிராவல் ஆக போது, எந்த இடத்துல சுனாமி தாக்குங்கிற ஒரு எச்சரிக்கை நமக்கு கிடைக்கும். உலகம் முழுக்கவே ஆழ்கடல் நிலநடுக்கங்கள் அண்ட் எரிமலை ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, கடல் அலைகள்ல நடக்கப்படுற மாற்றம். எப்போதுமே கடல்ல அலைகள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நிலவோட அந்த ஈர்ப்பு மூலியமா ஹை டைடல் அண்ட் லோ டைடல்ங்கிறதுமே நடக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சுனாமி நடக்க போதுங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். பட் அதுக்காக தான் சுனாமி மீட்டர் அப்படிங்கிற ஒரு பிரஷர் சென்சிட்டிவ் கேஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது கடல் அலைகளோட அந்த பிரஷரை வச்சு அந்த அலையோட உயரத்தை கணக்கிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆழ்கடல்ல பொருத்தப்பட்டிருக்க இந்த பிரஷர் சென்சிட்டிவ் கேஜெட் இந்த பாயிண்ட்ல எழும்புற அந்த கடலோட அலை உயரத்தை வச்சு எவ்வளவு பிரஷர் அங்கே பில்ட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட உயரத்தை விட கடல் அலையோட உயரம் அதிகமாகும் போது அந்த இடத்துல பிரஷரும் அதிகமாகும். பிரஷர் சேஞ்சை வச்சு கடல்ல அலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குது, எந்த அளவுக்கு பிரஷர் அதிகமாகி இருக்குங்கிறத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நிலநடுக்கங்களும் பிரஷர் சேஞ்சஸை வச்சுமே சுனாமி உருவாகிறத 90% கணிச்சிட முடியும். இதை தொடர்ந்து கடல்ல ஏற்படுற இந்த டெம்பரேச்சர் சேஞ்சை வச்சுமே இந்த கடல்ல சுனாமி உருவாகுதுங்கிறத நோட் பண்ண முடியும். காரணம், இந்த நிலநடுக்கங்கள் அதிகமான எனர்ஜியை வெளிப்படுத்தும். அந்த எனர்ஜி கடல் டெம்பரேச்சர்ல மாற்றங்களை கொண்டு வர அந்த சமயத்தில் இந்த 3த்தையும் நோட் பண்ணி சுனாமி எங்க இருந்து வருது, எவ்வளவு வேகத்தில் வருதுங்கிறத கூட நோட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து தான் டார்ட் சிஸ்டம் உருவாக்குறாங்க. டீப் ஓஷன் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் சுனாமிஸ். இந்த டாட் சிஸ்டம்ல மொத்தம் 3 முக்கியமான பொருள் இருக்கும். ஒன்னு, கடலோட பிரஷரை கண்டுபிடிக்கக்கூடிய சுனாமீட்டர். ரெண்டாவது, அந்த பிரஷர் கண்டுபிடிச்ச அந்த டீடைல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக பக்கத்துல ஒரு போய், ஒரு சின்ன ஃப்ளோட்டிங் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் அந்த சுனாமீட்டர் பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கும். இந்த சுனாமீட்டர்ல இருந்து கிடைக்கப்பட்டிருக்க அந்த ரீடிங்ஸை இந்த பக்கம் அந்த போய் எடுத்து அதை டைரக்டா சேட்டலைட்டுக்கு அனுப்பி சேட்டலைட் மூலியமா லேண்டுக்கு வந்து லேண்ட்ல அந்த அசஸ்மெண்ட் நடத்தப்படும். இந்த சுனாமீட்டர் வந்து பிரஷர் டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் முக்கியமா சைசோமீட்டரும் வந்து பொருத்தப்பட்டிருக்கு, ஆக்சிலரோமீட்டரும் இருக்கு. ஸோ நிலநடுக்கங்கள் ஏற்பட்டா அது இன்ஸ்டன்டா கணிச்சிடும். ரொம்பவே சென்சிட்டிவ். கடல்ல இருக்க அந்த மூலக்கூறுகள் எந்த அளவுக்கு அதிவேகத்தில் நகர்துங்கிறத முதற்கொண்டு இதெல்லாம் நோட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை 2001லயே நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்த சுனாமி டிடெக்ஷன் சிஸ்டம்ங்கிறது 5 நாடுகளில் பொருத்தப்பட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு கிடைச்சிருக்க அந்த ரீடிங்ஸை பேஸ் பண்ணி இப்போதைக்கு பசிபிக் ஓஷனை சுற்றி 40 இடங்கள்ல 40 விதமான டாட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கு. அதோடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாகவும் செஞ்சிருக்கலாம். ஏன் பசிபிக் ஓஷனை இது ரொம்ப முக்கியமாக கண்காணிக்கிறாங்கன்னா, அந்த பசிபிக் ஓஷன்ல தான் அதிகமான அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிட்டு இருக்கு. பசிபிக் ஓஷனும் சுத்தி இருக்க நிலங்களும் மீட் பண்ற அந்த இடத்துல அந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் அதிகமா இருக்க அந்த காரணத்தினால அதிக நிலநடுக்கங்களும் அதிக எரிமலை வெடிப்புகளும் இந்த இடத்துல தான் நடக்குமாம். ஸோ இந்த இடத்துக்கு ரிங் ஆஃப் ஃபயர்ங்கிற பேரை கொடுத்திருக்காங்க. ஸோ ரிங் ஆஃப் ஃபயரை சுத்தி 40 டாட் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து இந்த நிலநடுக்கங்களை அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2004 இந்தியன் ஓஷன் சுனாமிக்கு அப்புறம் இந்தியாலுமே இந்த டாட் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருந்துச்சு. இதுல இருக்க அந்த ரீடிங்ஸை அசஸ் பண்ணிட்டு இருக்கிறது இன்காய்ஸ் தான். மொத்தம் 7 போய் சிஸ்டம் அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல இருக்கு. வெஸ்டர்ன் சைட்ல மொத்தம் 3 போய் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பிரஷர் சென்சிட்டிவ் கேஜெட்ஸ் அது பல இடங்களில், முக்கியமாக இந்தியாவோட அந்த கோஸ்டல் லைன் எல்லா இடங்களுமே பொருத்தப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா இந்தியாவோட கோஸ்டலுங்கிறது மிக பெருசு. ஆல்மோஸ்ட் 30% இந்தியாவோட பாப்புலேஷன் கோஸ்டலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்களை காப்பாற்ற வழக்கத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிலரோமீட்டர்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. அண்ட் 2004ல நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவு இதுக்கப்புறம் நடக்காதுங்கிற மாதிரி நரேந்திர மோடி ஒரு ஸ்பீச்சுமே கொடுத்திருப்பாரு. We now have a fully functional Indian Ocean tsunami warning system. Along with its Australian and Indonesian counterparts,
அதில் இந்தியா கிட்ட தான் பெஸ்ட் சுனாமி வார்னிங் சிஸ்டமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தன்னிச்சையாக இதை பண்ணல. ஸோ பக்கத்தில் இருக்க நாடுகளோட அந்த உதவியுமே எடுத்திருக்கு. முக்கியமாக ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியாவோட அந்த சுனாமி வார்னிங் சிஸ்டம் கூட கை கோர்த்து மொத்த இந்தியன் ஓஷனுமே இந்த பக்கம் இந்தியா கண்காணிச்சிட்டு இருக்கு. அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் அந்த தீவுகள் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. அந்த காரணத்தினால அங்கேயுமே இந்த ஸ்ட்ராங் இன்வாய்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கான். இன்காய்ஸ் சுனாமியை மட்டும் வார்ன் பண்ணல, மற்ற நிறைய அந்த ஓஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றின இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இன்காய்ஸோட அந்த வெப்சைட்டில் போய் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் சுனாமி வார்னிங் சிஸ்டம் ரொம்ப பக்காவாக இருக்குது. அந்த சமயத்தில் சுனாமி வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு அலர்ட்ஸ் போயிடும். மெசேஜஸ் மூலியமாவோ இல்லை நேஷனல் டிவி மூலியமாவோ உங்களுக்கு அலர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்போதைக்கு 2004 மாறி இருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தாங்க. கடலோர மக்களுக்கு சுனாமி வரும்போது எப்படி அங்கேருந்து தப்பிக்கணும், இந்த மெசேஜை எப்படி ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி பல ட்ரில்லுமே நம்ம கவர்மெண்ட் அவங்க பக்கத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் கவர்மெண்ட் ட்ரில்ஸ் கொடுத்திருந்தாலும் நாம கொஞ்சம் உஷாராக இருந்தால் தான் சுனாமி கிட்ட தப்பிக்க முடியும். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ இப்போதைக்கு நம்ம பீச்சுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சுனாமி வரதை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 விதங்களில் ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஒன்று நிலநடுக்கம். நிலநடுக்கத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாலே போதும், கண்டிப்பாக கடல் உள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். பட் நிறைய சமயத்தில் கடல் பக்கத்தில் இருக்கவங்க நிலநடுக்கத்தை ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடலை நோட் பண்ணணும். கடல் வழக்கத்தை விட உள்வாங்க ஆரம்பிக்கும். காரணம், சுனாமி ஆக்சுவலாக கடலோட மிட் போர்ஷன் இல்லைனா ஆழ்கடல்லேருந்து டிராவல் ஆகி வரும்போது அந்த சமயத்தில் எனர்ஜி பக்கவாட்டில் தான் மூவ் ஆகும். ஸோ கடலோட மிட் போர்ஷனில் நீங்கள் இருக்கும்போது சுனாமியோட அலையை ஃபீலே பண்ண முடியுது. பட் அதுவே சுனாமி கரையோரங்களில் வர அந்த சமயத்தில் டிராவல் ஆகிற அந்த எனர்ஜி கடல் தண்ணியை உள்வாங்கி மிகப்பெரிய அலையாக உருவெடுக்கும். நிலநடுக்கம் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை பொறுத்து கடல் அலையோட உயரமும் கரையோரங்களில் அதிகமாகும். 100 அடி கூட போகும்னு சொல்கிறாங்க. ஆழ்கடலில் நீங்கள் இருக்கும்போது சுனாமி வரதே உங்களால் உணர முடியாது. கரையோரங்களில் தான் சுனாமி அலைகள் மிக பெருசாக உருவெடுக்கும். ஸோ இப்படி அலைகள் பெருசாகிற அந்த சமயத்தில் கடல் உள்வாங்கும். இப்படி கடல் உள்வாங்கிறத பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடுங்க. கடல் கரையோரத்துலேருந்து 3 கிலோமீட்டர், மினிமம் 3 கிலோமீட்டர் நீங்கள் போனால் தான் சேஃப் ஜோனுக்கே போவீங்கன்னு சொல்கிறாங்க. 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருக்கலாம். பட் மினிமம் நீங்கள் கடலோட கரை ஓரத்துலேருந்து கடல் உள்வாங்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் 3 கிலோமீட்டர் போயிருக்கணும். பேனிக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போக ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸாக மேடு பகுதியை நோக்கி போகிறது பெட்டர். ஸோ ஏதாவது பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் தங்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே ரூஃப் டாப் மாடிக்கு போக ட்ரை பண்ணுங்க. எல்லாமே சுனாமி தாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஃபோனை நோட் பண்ணுங்க. நேஷனலாக ஏதாவது அலர்ட் வந்திருக்கா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அலர்ட் வந்திருக்கா, என்ன மாதிரி கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத மறக்காமல் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது எல்லாமே அந்த சுனாமி தாக்குறதுக்கு முன்னாடி. இப்போ சுனாமி தாக்கிடுச்சு, என்ன பண்ணுறது? சுனாமியெல்லாம் வருது, நான் சுனாமிலே ஸ்விம்மிங்க போகிறேன்னு சொல்லி ஃபேஸ் டு ஃபேஸ் சுனாமியை பார்த்து நிற்காதீங்க. காரணம், சுனாமி சாதாரண வேகத்தில் வராது. 2004 இந்தியன் ஓஷன் சுனாமி கிட்டத்தட்ட 500 km/h வேகத்தில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கியூபிக் கிலோமீட்டர் அளவு இருக்க தண்ணீர் ஒரு காரோட அளவு வெயிட் இருக்கும். ஸோ சுனாமி எந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு 10-20 காரை ஒன்றா சேர்த்து ஒரு அலையாக உங்கள் மேலே 500 km வேகத்தில் போட்டால் என்ன நடக்கும்? சோழி முடிஞ்சு. அவ்வளோ வேகத்தில் அவ்வளோ தண்ணீர் உங்கள் உடம்பு மேலே போடும்போது அந்த வெயிட் அண்ட் ப்ரெஷர், அந்த வேகமே உங்களை கொண்டுடும். சுனாமியில் ஸ்விம்மிங் போடுறது எல்லாமே கட்டுக்கதை. முடிஞ்சா சுனாமிலேருந்து ஓட பாருங்க. ஓடுறது தான் உங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும். ஏன்னா யூ கான் ஃபேஸ் த நேச்சர். நேச்சரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சுனாமியை ஃபேஸ் பண்ணாதீங்க. பட் எப்படியோ நீங்கள் சுனாமியோட அலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் ஏதாவது பொருள் கணக்கா அதை இருக்க பிடிக்க ட்ரை பண்ணுங்க. காரோ இல்லை போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு மரமோ இருந்தால் அதை பற்றி கொள்ள ட்ரை பண்ணுங்க. ஹோல்ட் ஆன் டு சம்திங் ஸ்டெடி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், சுனாமி அலை உங்களை இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும். இப்படி போகிற வழியில் சுனாமி உங்களை சும்மா ஒரே நேர்பாதையில் கூட்டு போகாது, அங்கேயும் இங்கேயும் அழகழிக்கும். அண்ட் ஏகப்பட்ட பொருட்கள், கார், அதே மாதிரி மரத்துண்டுகள் கூட சுனாமி அலைகளில் சேர்ந்து வரலாம். அழகழிக்கும் போது அதில் பட்டு நீங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃபான இடத்துல மரத்தையோ அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு காரையோ ஃபிக்ஸடாக பிடிச்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்தோனேஷியாவில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பனை மரத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த சுனாமியோட அலை வேகத்திலேருந்து தப்பிச்சிருக்காங்களாம். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்டில் நீங்கள் இருக்க அந்த காரணத்தினால இந்த பக்கம் சுனாமி அலை உங்களை இழுத்து செல்லாது. ஏன்னா உள்ளே வர தண்ணி திரும்ப கடலுக்குள்ளே போக பார்க்கும்ல. ஃபிக்ஸட் பாயிண்ட்ல நீங்கள் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை தாண்டி ஒரே அலையாக சுனாமி வராது, அடுக்கடுக்கான அலைகள் உருவாகும். 5 நிமிஷத்தில் ஆரம்பித்து 2 மணி நேரம் கேப்பில் கூட அலையோட வேகம் அதிகரிக்க செய்யும். அதனால் ஒரு அலை வந்துருச்சு, கடலோட ஆட்டம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் குறைச்சி எடை போட்டுறவே கூடாது. அஃபிஷியலாக கவர்மெண்ட் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருங்க. இந்த சுனாமியோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு, நிலநடுக்கங்கள் நின்றுடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் இங்கே இருக்க அந்த உயரமான இடத்த விட்டு கீழே இறங்கியே வரணும். நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும்போது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க தொடர்ந்து இதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போ முடியுதுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளால் இந்த மாதிரி முன்கூட்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து இயற்கை கிட்ட தப்பிக்கிறது கஷ்டம் தாங்க. வி கேன் ட்ரை, அவ்வளோதான்.
தீவுகளில் மாட்டி இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு உயரமான பொசிஷனுக்கு போறது மட்டும் தான் நல்ல விஷயம். ஏன்னா நாலா பக்கமும் தண்ணி இருக்கு அண்ட் சுனாமி ரிவர்பரேட் ஆகும். பக்கத்துல ஒரு நிலப்பகுதியில் மோதி அடிச்ச அலை திரும்ப உங்களை நோக்கி வரும். சுனாமி அந்த ஆப்போசிட் என்ன அந்த கோஸ்ட் லைன்ல தான் அடிக்குது, சென்னை பக்கம் தான் அடிக்குது, நான் கேரளால இருக்க எங்க பக்கம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. கோஸ்டல் சைட்லேயே நீங்க இருக்கக்கூடாது. காரணம் 2004 அப்போ ஏற்பட்ட அந்த சுனாமி மாலத்தீவுகளில் மோதி ஸ்ரீலங்காவோட வெஸ்டர்ன் சைடையுமே தாக்கிச்சு. காலே அதிகபட்ச பாதிப்புக்குள்ளானது இந்த மாதிரி தான். இந்தியா சைடில் இருக்க கேரளாவும் அப்படிதான் பாதிக்கப்பட்டது. சுனாமி வார்னிங் வந்தாலே கோஸ்டல் பக்கம் இருக்காதீங்க. முடிஞ்சா 10 கிலோமீட்டர் நிலப்பகுதிக்குள்ள போயிடுங்க. உயரமான இடத்துல இருக்கிறது ரொம்பவே சேஃப். அண்ட் நேஷனல் வார்னிங்கை தொடர்ந்து நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்தியா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கவான ப்ரிகாஷன் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த சமிட்ல எதிர்காலத்தில் சுனாமி ஏற்பட்டா இந்த வார்னிங் சிஸ்டம் பல உயிர்களை காப்பாற்றும். This is Unsigned, signing off.